ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாடர்ன் மம்மிஸ் சேனல். அந்த வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஒரு சில பொருட்கள் எல்லாம் நம்ம பார்க்காம விட்டு போச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொருளெல்லாம் இப்போ பார்த்துடலாம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர்ஸ் தான். இந்த டம்ளர்ஸில் பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ளார் அண்ட் லீவ்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். ரொம்ப பார்க்கவே வந்து யூனிக்காகவும் பார்க்க கொஞ்சம் நல்ல லுக்காகவும் இருந்துச்சு. அதனால் இதில் நான் வந்து ஒரு 6 டம்ளர் வாங்கினேன். இதனுடைய காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 69 rupees 50 paisa. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி எட்ஜு வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால கையை கிழிச்சிருமோ அப்படி இல்லைன்னா நம்ம பயந்துக்க வேண்டாம். நல்லா திக்கான லேயரில் கொடுத்துருக்கனால கையெல்லாம் கிழிக்காது, நல்லா கெட்டியாகவே இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் ஒரு 6 டம்ளர் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லிட்டு போட்ட சர்விங் பவுல் தான். ஆக்சுவலி இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். நம்ம வேணும்னா சமையலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கிங்க்கு சர்விங்க்கு 2 in 1 பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 595 rupees வருதுங்க. இது என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீட் வேர் அப்படிங்கிறது. ஹெவி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லைஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இந்த ரேட்டில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஒரு பவுலு. ஆக்சுவலி நான் வந்து சாதம்லாம் பார்த்திங்கன்னா குக்கரோட அப்படியே தான் வச்சிட்ருக்கேன். கலர் பாத்திரம்லாம் இருக்குது, ஆனால் அந்த கலர் பாத்திரம் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா கலர் வந்து போகுது. அதனால் நான் வந்து அது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். பியூர் சில்வரில் இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஒரு சாதம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த பவுல் வந்து நான் வாங்கியிருக்கேன். எவ்வளோ க்யூட்டான ஒரு மாடலில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இது வந்து ஒரு அஞ்சல் டப்பாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மரத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து கல்ப விருட்ச மரம் மாதிரியே தோன்றது. அதுதான் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது போட்டு வரைஞ்சிருந்தது. பார்க்கவும் வந்து நான் என்னமோ அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் அவங்க சொன்னாங்க இது வந்து அஞ்சல் டப்பி அப்படின்னுட்டு. பார்க்க தான் நமக்கு வந்து இது இத்தினோண்டு சின்னதாக இருக்குங்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கண்டெய்னர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓப்பன்லேயே. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிராமுக்கு மேலேயே பிடிக்கும், அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நீங்களே. ஆக்சுவலி நான் வந்து அந்த குட்டி குட்டி பாட்டிலில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி டிமார்ட்லேருந்து வாங்கினது. அடிக்கடி ஒவ்வொன்றாவும் ஓப்பன் பண்ணி தாளிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக தோணுது. சரி, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோம்னாக்கா அடிக்கடியே ஃபில் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கும் வந்து ஸ்டீலில் இருக்கும்போது பார்க்கவும் லுக்காக இருக்குது. யூஸ்வலாக இருக்கக்கூடிய ரவுண்டு மாடலில் இல்லாமல் ஸ்கொயராக இந்த மாதிரி இவ்வளோ திங்ஸ் அடைக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது வாங்கியிருக்கேன். வேணும்போது எடுத்து எல்லாம் தாளிச்சிட்டு கடைசியாக சமையல் முடித்த பிறகு நம்ம வந்து இது இப்படி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதனுடைய காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 795 ரூபா வருதுங்க. நல்லா ஹெவி ஸ்டீலு, நல்ல வெயிட்டில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஐடியல் பிராண்டோடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரு. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அலுமினியம் குக்கர் தான். அதுவும் வாங்கி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக நான் எந்த குக்கருமே வாங்கலை. என்கிட்ட இருக்கக்கூடிய குட்டி குக்கர் பார்த்திங்கன்னா கீழே இண்டக்ஷன் பாட்டம் வந்து விட்டுருச்சு. அதனால் வந்துட்டு 3 liters குக்கர் நான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ தான் அன்பாக்ஸே பண்ணுறேன். ஆக்சுவலாக பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டுங்க. இதனுடைய மாடல் பாருங்கள். இதனோட மாடலே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து 3 liters குக்கர்ஸு. அங்கே வந்து 1.5 liter குக்கர்லேருந்து வச்சுருக்காங்க பெரிய குக்கர் வரைக்கும். ப்ரெஸ்டீஜ் பிராண்டு, பட்டர்ஃப்ளை பிராண்டு, ப்ரீத்தி பிராண்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐடியல் பிராண்டு, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிராண்ட்ஸுமே அங்கே இருந்துச்சு. எனக்கு வந்து ஐடியல் பிராண்டும் ப்ரெஸ்டீஜ் பிராண்டும் தான் நான் வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குக்கரெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடியல் அண்ட் ப்ரெஸ்டீஜ் பிராண்டு தான். அதனால் ப்ரெஸ்டீஜ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அதை விட இது வந்து கொஞ்சம் ரீசனபிளான ரேட்டாக தெரிஞ்சதுனால நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கருன்னு பார்த்திங்கன்னா இது தான்.
இது வந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. 5 years வாரண்டியோட வருது. இதனோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2100 rupees. நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 1650 rupeesக்கு வந்து நமக்கு கொடுத்தாங்க. 5 years ஆஃப் வாரண்டி கார்டோட நமக்கு கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது இப்படி லிட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சமாக அழுத்தி பிடிச்சிட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த மாடல் அப்படின்னுட்டு. நான் இன்னும் இதை எதுவுமே யூஸ் பண்ணல. ஆக்சுவலி வாங்கி 1 week ஆகிடுச்சி. உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் காட்டிட்டு அப்புறமா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வச்சுருந்தேன். அடுத்து பார்த்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு கடாய் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த கடாய் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் வாங்கியிருக்கேன். எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்டு. அதே மாதிரி எனக்கு நான் பார்த்துட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற குக்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 yearsஆக யூஸ் பண்ணுறேங்க. ஒரு மிஸ்டேக் கூட வந்ததில்லை. மிஞ்சி போனால் கேஸ்கெட் மாற்றிருக்கேன், சேஃப்டி வால் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அனடைஸ்டுங்க. 2 years வாரண்டியோடு அவங்களே கொடுக்குறாங்க. இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1600 சில்லற ரூபாய் வந்தது. நமக்கு வந்து ஆஃபரில் 1390 ரூபாயோ எதுக்கோ கொடுத்தாங்க நமக்கு. ஆக்சுவலி மறந்துட்டேன் நான். நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. 2 சைடும் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு நேம் போட்டு சிலிக்கானில் வந்துட்டு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. லிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வந்து மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3 குட்டியான ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவி வந்து வெளியே போகிறதுக்கு. அதே மாதிரி இது வந்து சும்மா இப்படி கிடையாது, இது இப்படி மூடணுன்னாக்கா நல்லா உள்ளே போய் லாக் ஆகிக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு லுக்காக க்யூட்டாக அழகாக இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்கும்போது நமக்கு வந்து காசு எக்ஸ்ட்ராவாக போனால் கூடமே நமக்கு வந்து லைஃப் கிடைக்குங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து ரொம்ப அதிகமாக இதுலேயே பண்ண மாட்டோம் இல்லைங்களா? நம்மக்கிட்ட ஒன்று விட்டால் இன்னொன்று அப்படின்னு சாய்ஸஸ் இருக்குது. மாற்றி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து நான் என் கிச்சனுக்காகவும் வீட்டுக்காகவும் வாங்கியிருந்த மோஸ்ட் யூஸ்ஃபுல் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். எனக்கு வந்து ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நான் பார்த்து ஒன்றை விட ஒன்று எது பெட்டரு, பார்க்க எது நல்லாயிருக்கு, ரேட் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி எல்லாத்தையுமே விசாரித்து நல்லா வந்து தரமான பொருளாக தான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் வாங்குறதுக்கும் உங்களுக்கும் ஒரு குட்டியாக ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரிவ்யூ பண்ணேன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். அது மட்டும் இல்லைங்க, இதோட நம்ம ஷாப்பிங் vlog வந்து முடிய போகுது. நான் வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogஓட உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எனக்காக குட்டி ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி ரெண்டையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் கூடமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். வேணும் அப்படிங்கிறவங்க போய் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். Until then, I meet you in next video. It's me, Baba from Hemama. Tata.